குட் பேட் அக்லி வந்து ரொம்ப விடாமுயற்சியோட டோட்டலாக வேற ஒரு மாதிரியான படமாக இருக்கும். இன்னொன்று, ஆதிக் ரவிச்சந்திரனே வந்து ரொம்ப படு கமர்ஷியலான ஒரு டைரக்டர். நீங்கள் திரிச்சா இல்லைனா நயன்தாரா படத்திலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் யாருன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி படம் பார்த்தோம். நடுவில் வந்து ட்ரிபிள் ஏ விட்டுருங்க, அது அவர் கையில் இல்லை, சிம்பு கையில் போய் சிக்கிருச்சு. ஸோ அதனால் அவர் வீணாக போயிட்டாரே தவிர, அதுக்கப்புறம் வந்த மார்க் ஆண்டனி நீங்கள் டோட்டலாகவே வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே அது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வேணா உங்களுக்கு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு தோணும். அதுக்கப்புறம் பிடிக்குது பாருங்கள் ஒரு படம். அது வந்து ஒரு சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான படமாக மாறி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. விஷால் கரியரில் அது ஒரு பெரிய படம், முக்கியமான படம். அடுத்து அவருக்கு கிடைத்த இந்த மகா பெரிய வாய்ப்பை அவர் எப்படி மிஸ் பண்ணுவார்? அஜித்தே வேற மாதிரி காமிக்கிறார் அவர். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அஜித் வேற. நீங்கள் நினைப்பீங்கல்ல, ஒரு ஒரு பட்டு கமர்ஷியலான ஒரு அஜித்தை நம்ம எப்போ பார்ப்போம், ஃபுல் கமர்ஷியலாக. அதில் அந்த அஜித் இந்த படத்தில் இருப்பார்.